அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வே டு ஜானா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதிரிகளோட சூழ்ச்சிகளை வெல்றதுக்கான ஒரு துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதிரிகளோட சூழ்ச்சி அப்படிங்கும்போது நம்மளை சுற்றி நிறையா பேர் நம்ம நல்லா வாழக்கூடாது அப்படின்னு நினப்பாங்க. யாராக இருந்தாலுமே சரி, ஒருத்தவங்க நம்ம அளவுக்கு ஈக்குவலாக இருந்தால் ஓகே, நமக்கு மேலே ஈக்குவல் ஆகிட்டாங்க அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் ஒரு சின்ன பொறாமை வந்துடும். அதை நம்ம ஏதோ ஒரு தருணத்தில் உணர்ந்திருப்போம். அதை எதிரிகளோட சூழ்ச்சி, அவங்க ஏதோ ஒன்று நம்மளோட இது பண்ணுறதுனால நம்ம இது ரொம்ப பொருளாதாரத்தில் இல்லை நம்ம அவங்களோட தகுதியில் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. இதை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த ஒரு துவாவை ஓதுனா போதும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அதிகமான நன்மைகளை தருவான். அந்த துவா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் அப்படிங்கிறது அந்த துவா. சின்ன துவா தான், திருப்பி சொல்கிறேன். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் அப்படிங்கிறது தான் இந்த துவா. இந்த துவாவோட பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹே எனக்கு போதுமானவன், அவன் என் விவகாரங்களை கையாளுவதில் சிறந்தவன், மேலும் என் பாதுகாப்புக்கும் எனக்கு உதவி செய்வதிலும் அவனே மேலானவன் அப்படிங்கிறது தான் இந்த துவாவோட பொருள். திருப்பி பொருளை பார்க்கலாம். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் என் விவகாரங்களை கையாளுவதில் சிறந்தவன், மேலும் என் பாதுகாப்புக்கும் எனக்கு உதவி செய்வதிலும் அவனே மேலானவன் அப்படிங்கிறது தான் இந்த துவாவோட பொருள். இதில் பாருங்கள், இவ்வளோ சின்ன ஒரு துவா தான், இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். நம்மளோட விஷயங்களை அல்லாஹ் கையாளுறதுல மிக சிறந்தவன் அப்படிங்கிறதும், என்னோடய பாதுகாப்புக்கும் என்னோடய உதவிக்கும் அல்லாவே மேலானவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் இந்த சின்ன துவா சொல்லுது. ஆனால் இந்த துவா நம்ம ரொம்ப அலட்சியமாக எடுத்துப்போம். ஆனால் எவ்வளோ அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன துவா நமக்கு தெரியும் போது தான் அது பெரிய பெரிய அர்த்தங்களை கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நம்ம ஓதுவோம். நமக்கு எப்போல்லாம் நேரம் இருக்கோ அப்போல்லாம் நம்ம இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் ஓதி வருவோம். இது ஒரு சின்ன ஆயத்து தான். நம்ம உட்காந்துருக்கும் போதோ நம்ம படுத்திருக்கும் போது கூட நம்ம ஓதலாம். அப்படி ஓதணும் அப்படின்னா நம்மளோட எதிரிகள் நம்மளுக்கு நம்மளோட எதிரிகள் செயலை முறியடித்து அதுக்கப்புறம் நமக்கு நன்மை நிறையா கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த துவா ஓதுவாங்க. அதேமாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.